வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஈவினிங் டைம் செஞ்ச கட்லட் ரெசிபி. இதை நான் எப்படி பண்ணினேங்கிறத, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செஞ்சேங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். வீடியோ கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம். இது வந்து க்ரீன் சட்னி, இது வந்து கட்லட். இந்த கட்லட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சோயா தான் எடுத்துருக்கேன், ஒரு கப் அளவுக்கு. இது தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அது ஆறினதுக்கப்புறம் அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இன்க்ரீடியண்ட் வந்து ஓட்ஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது மல்டிக்ரெயின் ஓட்ஸ் தான். அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ளெயின் ஓட்ஸ்னால் கூட எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ளெயினாக கூட. இது மல்டிக்ரெயின், இதில் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் இது ஒரு கப் எடுத்து அதை லைட்டாக சூடுபடுத்திக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் கிறிஸ்பியானால் போதும். மிக்சரில் போட்டு பொடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது, ரோஸ்ட் ஆகிருக்கு. இது போதும். இதை வந்து அப்படியே எடுத்து நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வார்ம் இருக்கும்போதே அரைச்சிக்கலாம், மிக்சரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு வேண்டியது வந்து நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம் போதும். கேரட் வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக. இதையும் போட்டு அரைக்கணும் மிக்சரில், இந்த சோயாவோடு சேர்த்து. சோயா நல்லா ஊறி அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். இப்போ அது மிக்சரில் ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸ் போட்டுக்கிறேன். இதை போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது தனியாக அப்படியே இருக்கட்டும். அடுத்து அதே மிக்சரில் சோயாவை போட்டுக்கிறேன். சோயா நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். இது கூட ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 10 பூண்டு, 1.5 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, ஜிஞ்சர், இன்னும் கேரட் அரைஞ்சி வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இது நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை, அப்படி குறப்பாக இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இது கூட பொடி பண்ணின ஓட்ஸ், உப்பு 1 ஸ்பூன், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இதை வந்து நல்லா கட்லட் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாமே ரவுண்டாக தான் போட்டுக்கேன். உங்களுக்கு ஷேப் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். யூஸ்வல் கட்லட் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரவுண்டாக நான் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் கட்லெட்டு. ஏன்னா சோயா இருக்குது, சோயா ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது. ப்ளஸ் இதில் ஓட்ஸ் சேர்க்குறேன், கேரட் இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. ஈவினிங் காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து வரவங்களுக்கு டக்குன்னு இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் முன்னாடியே மதியானமே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு 4-4:30க்கு இந்த கட்லெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனில் வந்து நான் 4 to 5 வரைக்கும் போடலாம்.
ஃபஸ்ட் நான் 4 கட்லட் போட்டிருக்கேன். அது ரோஸ்ட் ஆகி ஒரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஆப்டான சட்னி வந்து க்ரீன் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது இந்த வீடியோ, எப்படி இருந்ததுன்னு, என்னுடைய ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கிறேன் பிளேட்டில். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு சட்னி வந்து நான் க்ரீன் சட்னி தான் பண்ணினேன். இந்த சட்னி எப்படி பண்ணினேங்கிறத என்னோடய அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ். கீப் வாட்சிங். மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. See you. Have a good time. Thank you.